My dear Joy TV family, the viewers and brothers and sisters in Christ, ஜாய் டிவியின் குடும்பத்தினரே, கிறிஸ்துவுக்குள்ளாய் இருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, I bring special greetings in Jesus' most precious name. விலையேற பெற்ற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். God is good. கர்த்தர் நல்லவர். All the time. எல்லா நேரங்களிலும். And all the time. எல்லா நேரங்களிலும். God is good. கர்த்தர் நல்லவர். Amen. Amen. Hallelujah. Hallelujah. I believe that you have been tremendously blessed through our TV program. இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி மூலமாக கர்த்தர் உங்களை அபரிவிதமாக ஆசீர்வதித்திருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். And as you tune up, as you watch every Tuesday evening 8:30 to 9 p.m. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் 8:30 இருந்து 9 மணி வரைக்கும் நீங்கள் பார்க்கிற இந்த நிகழ்ச்சியை you can also share with your friends and family so that many can watch and they can also be blessed through these dynamic prophetic messages. இந்த அருமையான தீர்க்கதரிசன இந்த செய்தியை உங்களுடைய நண்பர்களோடும் உங்களுடைய உற்றார் உறவினர்களோடும் கூட நீங்கள் பகிர்ந்து கொள்வீர்கள் என்றால் அவர்களும் இதை பார்த்து நிச்சயமாக ஆசீர்வாதம் பெறுவார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். God wants to speak to everyone, those who have tuned up with this program. இந்த நிகழ்ச்சியை இப்போது யாரெல்லாம் தொலைக்காட்சியின் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ உங்களோடு கூட கர்த்தர் இப்போது இடைபடுவாராக. Exposing the spirit of Jezebel. யேசபேலின் ஆவியை வெளிப்படுத்துகிற காரியம். And I am sure we know about this spirit called Jezebel. யேசபேல் என்கின்ற ஒரு ஆவியை குறித்து and through the word of God we are going to expose how this spirit operates. கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு எப்படி இந்த யேசபேலின் ஆவி கிரியை செய்கிறது என்பதை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். Especially how it attacks the prophets of God. இந்த ஆவியானது எப்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை இது எதிர்த்து போராடுகிறது என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். And the body of Christ, the church, கிறிஸ்துவின் சரீரமாய் இருக்கிற சபையும் கூட. and we need to be alert, we need to understand that this spirit of Jezebel, it was working, but now it is at work very very fast. முன்பதாக கிரியை செய்ததான இந்த யேசபேலின் ஆவி இந்த கடைசி நாட்களிலே சபைகளுக்குள்ளாக மிகவும் அதிக வேகத்தோடு கூட செயல்படுகிறதை நான் அறிந்திருக்கிறேன். And this spirit tries to attack the people of God and try to divide the church. இந்த ஆவியானது தேவனுடைய ஜனங்களை எதிர்த்து போராடுகிறதாகவும் சபையை இரண்டாக பிரிவினைக்குள்ளாய் கொண்டு வருவதுமாய் செய்து கொண்டிருக்கிறது. And let me make it very clear to you as you are watching and listening to this message. இந்த செய்தியை பார்த்து கொண்டு கேட்டு கொண்டிருக்கிற உங்களுக்கு நான் இந்த வார்த்தைகளை மிகவும் தெளிவாக துல்லியமாக போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். This spirit can work through man, through a woman, through child, through anybody. It's not like Jezebel means only it will operate through woman. No. யேசபேல் ஆவி என்றால் ஏதோ பெண்கள் மூலமாக மாத்திரம்தான் கிரியை செய்யும் என்று அல்ல. இந்த ஆவியானது ஒரு ஆண் மூலமாகவும் ஒரு பெண் மூலமாகவும் பிள்ளைகள் மூலமாகவும் யாரை கொண்டாலும் இந்த ஆவியானது கிரியை செய்ய கூடுமானதாக இருக்கிறது. Now what is this Jezebel spirit? யேசபேலின் ஆவி என்றால் என்ன? This spirit, Queen Jezebel, was known for her manipulation and false teaching and seducing the people. இந்த யேசபேல் என்று சொல்லும் பொழுது கள்ள போதகத்தையும் மக்களை பாவத்திலே தள்ளுகிற ஒரு ஆவியாய் இது காணப்படுகிறது. And luring them, attracting them through sexual ways. அது மாத்திரமல்ல, பாவத்திற்கு நேராக இச்சையிலே கொண்டு போகிற இச்சையின் தன்மை உடையதாகவும் இருக்கிறது. And we are going to see very clearly from the word of God. இவைகளை நாம் கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம்.
the mighty man of God, Elijah, whom God used powerfully. தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட எலியா தீர்க்கதரிசி We see in 1 Kings chapter 19 from verse 1 to 10. ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 1 முதல் 10ஆம் வசனம் வரையில் She sends a message of threat to Elijah. எலியாவுக்கு விரோதமாக பயமுறுத்தும்படியாக ஒரு செய்தியை இந்த எசபேல் அனுப்புகிறாள். And it says, it's written like that there, verse 2, 19 verse 2. 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் இப்படியாய் சொல்லி இருக்கிறது. Then Jezebel sent a messenger to Elijah saying, so let the gods do to me and more also, if I do not make your life as the life of one of them by tomorrow about this time. அப்போது எசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி அவர்கள் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்திலே உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்லச் சொன்னாள். And verse 3, when he saw that, when Elijah heard that message, he rose and ran for his life to Beersheba, which belongs to Judah, and left his servant there. மூன்றாவது வசனம், அவனுக்கு அது தெரிந்து வந்த பொழுது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பேர்சபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான். But he himself went a day's journey into the wilderness and came and sat down under a broom tree, and he prayed that he might die, and said, it is enough, now Lord take my life, for I am no better than my fathers. நான்காவது வசனம், அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணமாய் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி. Now if you see in the Bible the previous chapter, 1 King chapter 18, முன்பதாக இருக்கிறதான அதிகாரம் 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், through Elijah God brought victory on Mount Carmel. கர்மேல் மலையிலே தேவனாகிய கர்த்தர் எலியாவை கொண்டு மாபெரும் ஜெயமான காரியங்களை செய்ததை பார்க்கிறோம். God performed many miracles. கர்த்தர் எலியாவை கொண்டு अनेक அற்புதமான காரியங்களை அங்கே செய்தார். Signs and wonders. அங்கே அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்தது. Now this woman with her Jezebel, she came to know that Elijah, the mighty prophet of God, I want to threaten him so that I will kill him. இப்போது எசபேல் ஆனவள் என்ன நினைக்கிறாள் என்றால், நான் இப்படிப்பட்ட பயமுறுத்துகிற சில வார்த்தைகளை சொல்லி எலியா தீர்க்கதரிசியை பயமுறுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த வார்த்தைகளை அவள் சொல்லுகிறாள். And she killed many prophets of God. அவள் அது மாத்திரமல்ல, अनेक கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை கொண்டிருக்கிறாள். Because she knows the prophets of God are very powerful. ஏனென்றால் அவளுக்கு நன்றாக தெரியும் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் மிகவும் வல்லமையானவர்கள் என்று சொல்லி. And she used to show the charm and the luring way and attracting them and deceiving them through that sexual way of attraction. அவள் அது மாத்திரமல்ல, தன்னுடைய வசீகரமான தோற்றத்தை கொண்டு இச்சையான பாவனங்களை கொண்டு கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை பாவத்திலே விழ பண்ணுகிற ஒரு ஆவியை உடையவளாய் இருந்தாள். And this spirit even walks more inside the churches. இப்படிப்பட்ட ஆவி இன்றைக்கு கடைசி நாட்களிலே சபைக்குள்ளாக காணப்படுகிறது. Which we are going to see from the word of God. அதைத்தான் நாம் கர்த்தருடைய வார்த்தையில் கொண்டு பார்க்க போகிறோம். But the Lord saved Elijah from her threat, and God restores him, and he gives him divine strength and the food, and he says the way which you have to go is very far. கர்த்தர் எலியா தீர்க்கதரிசி அவருடைய எல்லா வஞ்சக வார்த்தைக்கு அவரை விலக்கி பாதுகாத்து தம்முடைய உணவையும் தண்ணீரையும் கொடுத்து அவரை பலப்படுத்தி, நீங்கள் போக வேண்டிய தூரம் இன்னும் அநேகம் என்று சொல்லி கர்த்தர் அவரை பலப்படுத்தினதை இங்கே பார்க்கிறோம். He provides him a food and strengthens him and says, Elijah, go. கர்த்தர் அவருக்கு வேண்டிய நல்ல ஆகாரத்தை கொடுத்து அவரை பலப்படுத்தி, எலியாவே நீ புறப்பட்டு போ என்று கர்த்தர் சொன்னார்.
And later, if now we are going to Revelation chapter 2, verse 18 to 23. வெளிப்படுத்தலின் விசேஷத்திலே 2வது அதிகாரம் 18ஆம் வசனம் முதற்கொண்டு 23ஆம் வசனம் வரையில் The corrupt church. இங்கே கரை படிந்த ஒரு சபையை பார்க்கிறோம். The church in Thyatira. தியாத்திரா சபையை குறித்து These things says the Son of God, who has eyes like a flame of fire and his feet like fine brass. தியாத்திரா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், அக்கினி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமாரர் சொல்லுகிறதாவது. And it says in verse 20, nevertheless I found few things against you, because you allow that woman Jezebel, who calls herself a prophetess, to teach and seduce my servants to commit sexual immorality and eat things sacrificed to idols. 20ஆம் வசனம், ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு, என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற யேசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவர்களை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். This out of 7 churches, this is the corrupt church Thyatira, where they allowed this woman called Jezebel, who used to call herself as a prophetess. இந்த தியத்திரா என்கின்ற சபையானது இந்த யேசபேலை தங்களுடைய தீர்க்கதரிசியை எடுத்துக்கொண்டு இந்த தீர்க்கதரிசியானவள் சொல்லுகிறதை கேட்டு அதன்படி நடந்த ஒரு சபையாய் இது காணப்படுகிறது. Now today we need to have this spirit of discernment to understand whether they are really prophet of God or prophetess of God. கர்த்தருடைய சபையில இருக்கிற நாம் இந்த கடைசி நாட்களிலே பகுத்து அறிகிற ஆவியை கொண்டு நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், உண்மையாகவே இவர்கள் தீர்க்கதரிசிகளா இல்லை போலித்தனமாய் இருக்கிறார்களா என்று சொல்லி கண்டறிவதற்கு நமக்கு பகுத்தறிவின் ஆவி தேவைப்படுகிறது. Because she used to give false teaching. ஏனென்றால் தவறான உபதேசங்களை அவள் கொடுக்கிறதை இங்கே பார்க்கிறோம். She used to seduce the people of God. அவள் கர்த்தருடைய ஜனங்களை வஞ்சகமாய் நடத்துகிறதை பார்க்கிறோம். And she used to misguide them and lead them to sexual immorality. இந்த யேசபேலின் ஆவியானது கர்த்தருடைய சபையை இச்சைக்குள்ளாகவும் பாவத்திற்குள்ளாகவும் வழி நடத்தி கொண்டு போகிறதா இருக்கிறது. So that they will lose their connection with God and they will fall into immorality. They will lose their anointing and everything will collapse. கர்த்தருடைய தாசர்கள் தங்களுடைய அபிஷேகத்தை இழக்கிறது மாத்திரமல்ல, பாவத்திலே விழுந்து தேவ தரிசனத்தை இழந்தவர்களாய் காணப்படுவார்கள். She tried to create that threat and demonic fear in Elijah as well. எலியா தீர்க்கதரிசி எப்படி விழ பண்ண அவள் காரியங்களை செய்தாலோ அதே போல இந்த கடைசி நாட்கள் சபையில் செய்து கொண்டு இருக்கிறார். And when we are not strong and rooted in the word of God, and when we don't operate in the spirit of discernment, we can be at the risk, we can be at the danger. நாம் கர்த்தருடைய வார்த்தையில் வேரூன்றி இல்லாமல் இப்படிப்பட்ட ஆவிகளை பகுத்தறியாமல் இருப்போம் என்றால் நாம் ஒரு மாபெரும் அபாய கட்டத்திலே இருக்கிறோம் பிரியமானவர்களே. Because this is a fight in the spirit realm. ஏனென்றால் இந்த யுத்தமானது ஒரு ஆவிக்குரிய மண்டலத்திலே நடக்கிறதா இருக்கிறது. This is the war in the spiritual realm. இது ஆவிக்குரிய மண்டலத்திலே ஒரு மாபெரும் யுத்தமாய் காணப்படுகிறது. And this church got corrupted. இந்த சபையானது இது நிமித்தமாக கரைப்படைந்ததா இங்கே காணப்படுகிறது. Because they allowed her, because she started calling herself, I am a prophetess. ஏனென்றால் இந்த தியத்திரா சபையானது இந்த யேசபேலை தங்கள் சபைக்குள்ளாக அனுமதித்தார்கள். எப்படி என்றால் இவள் ஒரு கர்த்தருடைய தீர்க்கதரிசியானவள் என்று சொல்லி அவர்கள் ஏற்றுக்கொண்ட நிமித்தமாக They could not understand her hidden agenda, her hidden plan. அவர்கள் யேசபேல் ஆவிக்குள்ள இருக்கிறதான அசுத்தமான காரியங்களை அவர்கள் நிதானித்து சுதாரித்துக் கொள்ளாதபடி அவர்கள் இருந்தார்கள். And finally she spoils the church. கடைசியாக அந்த யேசபேலின் ஆவி அந்த சபையை நிர்மலமாக்கி விட்டது. Today God is asking us to guard ourselves, protect ourselves against
the spirit of Jezebel. இன்றைக்கு கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், உங்களை இப்பேற்பட்ட ஆவி நிலத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி கர்த்தர் உரைக்கிறார். We need not compromise, நாம் இதுல எதிலுமே ஒத்து போக கூடாது பிரியமானவர்களே. but rather we can stand on the truth and we can speak the truth and we can defeat them. நாம் சத்தியத்திலே நின்று சத்தியத்தை பேசி இப்படிப்பட்ட ஆவிகளுக்கு விரோதமாய் நாம் யுத்தத்தை செய்ய வேண்டியவராய் இருக்கிறோம். And to overcome this, if you want to expose this spirit, you need to be strong spiritually. இப்பேற்பட்ட ஆவிகளை நாம் வெளிப்படுத்தி காண்பிக்க வேண்டும் என்றால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் மிகவும் வலிமையானவர்களாய் காணப்பட வேண்டும். You need to have that anointing over your life. உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய மாபெரும் அபிஷேகம் காணப்பட வேண்டும். You and I need to have that mantle of God in our life to chase the spirit of Jezebel. யேசபேலின் ஆவியை துரத்தி அடிப்பதற்கு கர்த்தருடைய சால்வை, அந்த அபிஷேகத்தின் வல்லமை நம்மேல் காணப்பட வேண்டும் பிரியமானவர்களே. Especially from your church, from your ministry, from your calling, and especially the prophets of God. விசேஷமாக கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளும் கர்த்தருடைய சமூகத்திலே ஊழியம் செய்கிறவர்களும் கர்த்தருடைய சபையும் இது பாழாக்கக்கூடியதாய் காணப்படுகிறது. And she was leading them to commit sexual immorality. இந்த யேசபேலின் ஆவியானது சபைகளை பாவத்திற்கு நேராக, இச்சையின் பாவத்திற்கு நேராக நடத்தி கொண்டு போகிறதா இருக்கிறது. The Lord says we need to be very, very careful and not to be deceived by false prophets and prophetess. கடைசி நாட்களாக இருக்கிற இந்த காலத்திலே நாம் மிகவும் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எதற்கு என்றால் அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் உண்டாயிருக்கிறார்கள் என்று. The more you are rooted into the word of God, எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் அதிகமாய் கர்த்தருடைய வார்த்தையிலே வேரூன்றி இருப்பீர்களோ, the more you understand the word of God, எவ்வளவு நீங்கள் ஆழமாய் கர்த்தருடைய வார்த்தையை புரிந்திருக்கிறீர்களோ, the more you activate the spirit of discerning. எந்த அளவுக்கு நீங்கள் கர்த்தருடைய ஆவிக்குள்ளாக போய் இந்த நிதானம் தருகிற ஆவி அறிந்திருக்கிறீர்களோ. And I tell you, the spirit of discerning is very and very, very important in our life. நம்முடைய வாழ்க்கையிலே இந்த நிதானித்து அறிகிற ஆவியானது மிகவும் மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது பிரியமானவர்களே. This church missed the spirit of discerning. That is why they allowed this woman, and she came with the false teaching. She came to seduce. She taught them she led them to sexual immorality. They thought she is really a prophetess, but she was not. இந்த தியேத்திரா சபையானது கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்து ஆவிலே நிதானிக்காமல் போனது நிமித்தமாக சபைக்குள்ளாக பாவமும் அக்கிரமும் மோசமான காரியங்கள் நடந்தது. ஏனென்றால் அவர்கள் இந்த யேசபேலின் ஆவியை உண்மையான தீர்க்கதரிசி என்று நினைத்து விட்டார்கள். This spirit of false teaching and deception leads people astray from the truth. இப்பேற்பட்ட ஆவியானது ஜனங்களை சத்தியத்தை விட்டு வழி விலகி செய்து கள்ள உபதேசத்திற்குள்ளாய் கொண்டு செல்லும். That is the main purpose, to astray us, to distract us, to deviate us from the truth of the Lord Jesus. இப்பேற்பட்ட ஆவிகள் நம்மை வேறு பாதைக்கு வழி நடத்தி நம்மை சத்தியம் இல்லாத காரியங்களுக்குள்ளாய் கொண்டு போய்விடும். And the verse 21, and I gave her time to repent of her sexual immorality, but she did not repent. 21ஆம் வசனம், அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன், தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பமில்லை. That is called the rebellious spirit. அதுதான் மிக மோசமான எதிர்த்து நிற்கிற ஆவியாய் காணப்பட்டது. God gave her time, but she did not repent and she did not come out of her sexual immorality. கர்த்தர் அவளுக்கு நேரத்தை கொடுத்திருந்தும் அந்த பாவத்திலிருந்து மனம் திரும்பாமலும் அதிலிருந்து மீண்டும் வராமல் இருந்தாள். And she has that spirit to lure people into the sexual sin. அந்த ஆவியானது மக்களுடைய வாழ்க்கையிலே சென்று இச்சைக்கு நேராய் கொண்டு செல்கிற அந்த ஆவியிலே அவள் மக்களை கட்டுப்படுத்த நினைத்தாள். And she want to destroy, she want to divide, she want to collapse. Ultimately, she want to damage the church
churches and she want to attack the prophets of God. இந்த அசுத்த ஆவியானது சபைகளை நாசமாக்கி கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை பயமுறுத்தி சபைக்குள்ளாக பிரிவினைகளை கொண்டு வந்து நாசம் செய்து கொண்டிருக்கிறது. There are so many things we can learn from here. அநேக காரியங்களை இங்கிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். 2 Kings 9 verse 30 to 37. 2 ராஜாக்களின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் முதற்கொண்டு 37ஆம் வசனம் வரையில் I am trying to summarize and give you as much as you can receive, and you already know about the Spirit. நான் இதில் இருக்கிற காரியங்களை உங்களுக்கு விவரமாய் சொல்ல போகிறேன். ஏற்கனவே உங்களுக்கு இவைகள் எல்லாம் நன்றாக தெரிந்த ஒன்றுதான். Here it talks about Jezebel's violent death. இந்த இடத்திலே யேசபேல் எப்படி அவள் மரித்து போகிறாள் என்பதை குறித்து God raised a prophet Jehu, and through Jehu God killed Jezebel. கர்த்தர் மாபெரும் தீர்க்கதரிசியாகிய யெகூவை எழுப்பி அந்த யெகூவை கொண்டு கர்த்தர் யேசபேலின் ஆவியை கர்த்தர் மேற்கொண்டு ஜெயிக்கிறார். Amen. ஆமென். Today God is looking to raise such prophets with that anointing who will be able to rise up against the spirit of Jezebel to confront them without any compromise. கர்த்தர் இந்த நாட்களிலும் தம்முடைய தீர்க்கதரிசிகளை யெகூவை போன்ற தீர்க்கதரிசிகளை எழுப்பி இப்பேற்பட்ட யேசபேலின் ஆவிகளை நிர்மூலமாக்கி அழிப்பதற்கென்று கர்த்தர் தீர்க்கதரிசிகளை எழுப்பி கொண்டிருக்கிறார். If you read the verse 36, therefore they came back and told him, he said, this is the word of the Lord which he spoke by his servant Elijah, saying, on the plot of ground at Jezebel dogs shall eat the flesh of Jezebel. 36ஆம் வசனம் ஆகையால் அவர்கள் திரும்ப வந்து அவனுக்கு அறிவித்தார்கள். அப்போது அவன், இது கர்த்தர் திஸ்பியானாகிய எலியா என்னும் தம்முடைய ஊழியக்காரனை கொண்டு சொன்ன வார்த்தை, இஸ்ரவேலே நிலத்திலே நாய்கள் யெசபேலின் மாம்சத்தை தின்னும் என்று. She was killed and even she was bleeding and dogs were eating that blood. Such what God told, it happened. கர்த்தர் என்ன வார்த்தையை சொன்னாரோ அதன்படியே அவள் மரித்து ரத்தம் சிந்தினதை அந்த நாய்கள் வந்து அவளுடைய மாம்சத்தை தின்னினதை இங்கே பார்க்கிறோம். And also we see same thing in Revelation 2 and verse from 18 to 23 and 24. வெளிப்படுத்தலின் விசேஷம் 2ஆம் அதிகாரம் 18 இருந்து 24ஆம் வசனத்திலும் இதைதான் நாம் பார்க்கிறோம். Finally, what I want to say, God raised prophet Jehu to kill Jezebel. கடைசியாக நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய காரியம் என்னவென்றால் கர்த்தர் யெகூ போன்ற தீர்க்கதரிசிகளை எழுப்பி இந்த யெசபேலை அவர் முடித்து தீர்த்தார். And that was the end of Jezebel's life. இதுதான் யெசபேலின் வாழ்க்கையினுடைய முடிவாய் காணப்படுகிறது. Same way today God is looking for such prophets and prophetess to rise up inside the churches and outside the churches so that we can kill and destroy this Jezebel and bring it to an end. கர்த்தர் இந்த நாளிலும் கூட சபைக்குள்ளாக தீர்க்கதரிசிகளை தேவன் உருவாக்க விரும்புகிறார். எதற்கென்றால் இப்பேற்பட்ட யெசபேலின் ஆவிகளை நிர்மூலமாக்க வேண்டும் என்று சொல்லி. Hallelujah. Hallelujah. You need not be afraid of the spirit. நீங்கள் இந்த ஆவியை குறித்து பயப்பட வேண்டாம். You need not compromise against the spirit. நீங்கள் எந்த காரியம் ஒத்து போக வேண்டாம். You need not get deceived by the spirit. இந்த ஆவியினால் நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு போக But வேண்டாம். rather you and I need to be alert. நாம் இந்த ஆவியை குறித்து எச்சரிக்கையா இருக்க We வேண்டும். need to discern. நாம் பகுத்தறிய வேண்டும். There need to be spiritual awakening. நமக்குள்ளாக ஆவிக்குரிய புத்தி தெளிவு உண்டாக வேண்டும். And Holy Spirit will help us. கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. Holy Spirit will give us that prophetic anointing in this last day. இந்த கடைசி நாட்களிலே கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்தின் தீர்க்கதரிசன ஆவி நமக்கு கொடுப்பாராக. How God anointed Jehu, prophet Jehu, and he raised him to kill this Jezebel, this woman. கர்த்தர் எப்படி யெகூவை எழுப்பி இந்த யெசபேலின் ஆவியை முற்றிலுமாக முறித்து எடுத்தாரோ, Same way in these last days, God is looking for prophet or prophetess inside the church and body of Christ to raise them with this greater level of anointing to bring this Jezebel spirit to an end.
கடைசி நாட்களா இருக்கக்கூடிய இந்த நாட்களிலே கர்த்தர் சபைக்குள்ளாக இருக்கிற கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை எழுப்பி யெகோவை போல வல்லமையாய் நாம் தீர்க்கதரிசனம் சொல்லி இப்பேற்பட்ட எசபேலின் ஆவிகளை நிர்மூலமாக்கும்படியாக கர்த்தர் நம்மை எழுப்புவாராக. I speak. நான் பேசுகிறேன். I declare. நான் அறிவிக்கிறேன். I decree. நான் சொல்லுகிறேன். I release in Jesus' name. இந்த அபிஷேகத்தை நான் இப்போது கட்டவிழ்க்கிறேன். I release in Jesus' name. இயேசுவின் நாமத்தில் அபிஷேகத்தை கட்டவிழ்க்கிறேன். The anointing which came on Jehu, same anointing, let it come over you, my brothers and sisters, and rise up to bring this Jezebel spirit to an end, to kill this spirit. யெகோவுக்குள் வந்ததான அதே கர்த்தருடைய அபிஷேகம் இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்குள்ளிருந்து இப்போதே கர்த்தருடைய ஆவியானவர் மூலமாக எழும்புவதாக. எதற்கு என்றால் இப்பேற்பட்ட எசபேலின் ஆவிகளை நீங்கள் தீர்த்து கட்டும்படியாக. So that you will not be deceived. ஆக நீங்கள் இதனால் வஞ்சிக்கப்பட மாட்டீர்கள். You will not allow false teaching. ஆக நீங்கள் பொய்யான உபதேசங்களை செய்ய மாட்டீர்கள். You will not allow false prophet or prophetess in your church, in your ministry, no matter wherever you could be around the globe. இந்த உலகத்துல நீங்கள் எங்கே இருந்தாலும் கள்ள போதகம் பண்ணுகிற தீர்க்கதரிசிகளை நீங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள். But I pray, may your spiritual eyes be opened and enlightened, and may the spirit of discerning be activated in Jesus' name. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறந்து நீங்கள் காரியங்களை சுதாரித்து அறிந்து கொள்வீர்களாக. This is the high time for us. இதுதான் ஒரு முக்கியமான நேரமாக இருக்கிறது. To kill this Jezebel spirit. இந்த எசபேலின் ஆவியை கொன்று போடும்படியாக. And it can work through anybody, anywhere, anytime. இந்த ஆவியானது எங்கே இருந்தும் எவரை கொண்டும் பயன்படுத்தப்படக்கூடும். It can work through man, woman, child, anybody. அது ஆண் பெண் பிள்ளைகள் என்று சொல்லி எதை கொண்டும் செயல்பட முடியும். We need to be alert. நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். So that God will give that anointing. கர்த்தர் நமக்கு அப்பேற்பட்ட அபிஷேகத்தை தருவாராக. And through that anointing we will kill the spirit of Jezebel. கர்த்தருடைய அபிஷேகத்தின் நிமித்தமாக இப்பேற்பட்ட எசபேலின் ஆவியை நாம் கொன்று போடுவோம். We will confront it. நாம் அதை முற்றிலும் ஜெயம் கொள்வோம். We will have that power. கர்த்தர் நமக்கு அந்த வல்லமை தருவாராக. To have dominion over it. அந்த வல்லமைக்கு மேலாக நமக்கு வல்லமை கொள்வதற்கு. Thank you, Holy Spirit. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. Give you all the glory and the honor. உமக்கே எல்லா மகிமையும் கனத்தையும் செலுத்துகிறோம். In Jesus' most precious name I pray. இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். Amen. ஆமென். கடைசி கால தீர்க்கதரிசன ஊழியங்கள். தேசத்தில் கடைசி கால எழுப்புதலை கொண்டு வருவது உமது மகிமையை எனக்கு காட்டும் மாநாடு, சென்னை 2024. வருகிற செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 9 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரையிலும் நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் லிவிங் காட் சர்ச், எண் 283, MSK சாலை, ஆலந்தூர், சென்னை 16. தீர்க்க தரிசன செய்தியை வழங்கி உங்களுக்காக ஜெபிக்க இருக்கின்றவர்கள் ப்ரோஃபட் டேனியல் பெனட். What a dangerous time we are living in. எவ்வளவு அபாயமான ஒரு காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். What a serious time we are living in. எவ்வளவு முக்கியமான ஒரு நேரத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். You and I cannot play with the God of universe. முழு உலகத்திற்கும் ஆண்டவராய் இருக்கிற கர்த்தரோடு கூட நாம் விளையாட முடியாது பிரியமானவர்களே. மற்றும் சென்னையில் தேவனின் அன்பு ஊழியங்களின் ஸ்தாபகர் சுவிசேஷகர் டி. ஸ்டீபன் அவர்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்க உலக பிரகாரமான அழகும் கலரும் சில மாதங்கள், சில வருஷங்கள், வயசானதுக்கு அப்புறம் பாருங்க, அந்த காலத்துல அப்படியே ஓன்னு இருந்த பயங்கர அழகா அப்படி பியூட்டி கியூனா இருந்தவங்க எல்லாம் ஒரு வயசானதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா தோல் சுருங்கிரும், சரீரத்தில் அப்படியே உடம்பு குறைஞ்சிரும். அந்த அழகு நிரந்தரமானதல்ல, ஆனால் உள்ளழகு என்றும் நிரந்தரமானது. பதிவு கட்டணம் ரூபாய் 200 மட்டுமே. மதிய உணவும் தேநீரும் வழங்கப்படும். அரிய சந்தர்ப்பம், நழுவப்படாதீர்கள். இந்த கூட்டத்தில் பங்கு பெற்று தேவ ஆலோசனைகளையும் தெய்வீக ஆசீர்வாதங்களையும் பெற்று செல்லுங்கள். மேலும் விவரங்களுக்கு 9325233393 மற்றும் 9513388370 என்ற எண்களில் தொடர்பு கொள்ளுங்கள்.